Hi, I'm Archana Nalayapan. Welcome to our channel Dartales. Today Viaan first day preschool vlog பார்க்க போறோம். இந்த வீடியோவில் வியானோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இங்கே யூஎஸில் வந்துட்டு 5 years கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் கிரேட் போவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டே கேர், ப்ரீ ஸ்கூல், கிண்டர் கார்டன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவனுக்கு ஒரு 2.8 ஆகும்போதே நான் வந்து ஸ்கூல் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சுற்றி என்ன மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே சொல்லுவாங்க எப்போவும் நம்ம ஸ்கூல் சேர்க்குறதுக்கு முன்னாடி 2 months முன்னாடியே அதை பிளான் பண்ணால் தான் சீட் வந்து கிடைக்கும். என்ரோல் பண்ணணும், அந்த என்ரோல் எப்போ பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணி சேர்க்குறதுக்கு ஒரு 2 months ஆகிடும். வெயிட்டிங் லிஸ்ட்லலாம் போடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வியானுக்கு ஸ்கூல் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கூலும் ஒவ்வொரு இதை பேஸ் பண்ணியிருந்தது. சில ஸ்கூல்ஸ் வந்து செல்ஃப் டிசிப்ளின் அதுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சில ஸ்கூல்ஸ் வந்து ரீட் பண்ண வச்சுருவோம், ரைட் பண்ண வச்சுருவோம், அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து குழந்தைங்க வந்து அவங்க ப்ளே பண்ணணும், ப்ளே பண்ணி தான் அவங்க எல்லாமே கற்றுக்கணும். ஸோ அந்த ப்ளே பண்ணுறதுக்கு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அண்ட் வந்து அவங்களே அவங்க ஒர்க்கை பண்ணிக்கணும், ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இது பேஸ் பண்ணி சில ஸ்கூல்ஸ் இருந்தது. ப்ரீ ஸ்கூல்ஸ், இந்த கிண்டர் கார்டன் இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இவன் ஃபர்ஸ்ட் போகிறனால நான் வந்து அவனுக்கு ஒரு 3 years தான் வந்து கொடுத்தேன். ஓகே, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போகிறனால 3 years போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு ஹாஃப் டே வச்சுருப்பாங்க. தென் எக்ஸ்டெண்டட் பீரியட்னா ஒரு 2:30 3 வரை அந்த மாதிரி டைம், இல்லைனா மார்னிங் 8 to 6 வரை அந்த மாதிரி. ஸோ ஃபுல் டே வந்து ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டைமிங்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கூல்ஸோட அந்த பேமெண்ட், அந்த ஃபீ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீ வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நம்ம அங்கே சேர்றதுக்காக, நம்ம அங்கே சேரலனாலும் ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு லெவல் அதுதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓகே இந்த ஸ்கூல் தான் ஃபிக்ஸ்டு அப்படின்ட்டு அப்ளிகேஷன் ஃபீ முடிச்சு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களும் நமக்கு வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டீரியல் ஃபீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அங்கே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அந்த க்ரையான்ஸ், அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்காக, அந்த பண்ணுறதுக்காக அந்த மெட்டீரியல் ஃபீஸ் அது ஒன்று வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக மந்த்லி ஃபீஸ் வந்து தென் அது போக இப்போ பாட்டி ட்ரைனிங் கேட்பாங்க. பாட்டி ட்ரெயின்டா இல்லை பாட்டி ட்ரைனிங் இன்னும் பண்ணலையான்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பாட்டி ட்ரெயின்ட் இன்னும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒன்று பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பாட்டி ட்ரெயின்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த குழந்தைங்களே எல்லாம் பண்ணிக்கணும். டீச்சர்ஸ் வந்து அவங்கள டச் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி அதுக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஸ்கூல்ஸில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், $20 $30 அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்கூலில் நான் என்ன பார்த்தேன்னா மந்த்லி ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் இருந்தது. சில இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து $200 $300 இருக்கும். அதில் வந்து மந்த்லி ஃபீஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற ஸ்கூல்ஸ் அந்த அதிகமாக வாங்குகிற ஸ்கூல்ஸை விட கொஞ்சம் கம்மியாக. வியான் போகிறது வந்து மாண்டசரி பேஸ்டு ஸ்கூல். இது வந்து குழந்தைங்க வந்து இண்டிபெண்ட்டாக அவங்கவுங்க ஒர்க்கை அவங்களே பண்ணணும், அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்கூல். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணி கேட்டதும் அவங்க வந்து ஒரு ரிச்சுவல் டூருக்கு வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1 day வந்து அதுக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கூல் வந்து இப்போ கோவிட்னால உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஜூம் காலில் வந்து அவங்க ஸ்கூல் நம்ம சுற்றி காட்டுவாங்க, நம்ம கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டானா ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளோடது எல்லாம் கொடுக்க மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டேஸ் வந்து கொடுப்பாங்க. நிறைய சாய்ஸ் இருக்கும், நம்ம இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்ட் டேட்டும் ஓரியன்டேஷன் டேவும் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஓரியன்டேஷன் டேங்கிறது வந்து அதுவும் அகெயின் ஜூம் கால்லே வந்துட்டு அந்த ஸ்கூலோட ஒரு டைரக்டர் வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக பேசுவாங்க. பேசி நம்ம அவங்களோட அந்த ஸ்கூலை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ், ரூல்ஸ், அந்த ஹேண்ட் புக் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்டார்ட் டேட் கொடுப்பாங்க. அன்றைக்கி நம்ம வந்து டேரெக்டாக அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே விடுற மாதிரி. வியானோட பேக்கில் வந்து ஒரு ஸ்நாக் பாக்ஸும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், இது ரெண்டும் தான் அவன் டெய்லி எடுத்துகிட்டு போகிறது. அங்கே ஸ்கூல்லேயும் ஆக்சுவலாக அவனுக்கு ஸ்நாக் கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஸ்கூல் ஸ்நாக்கும் போட்டனால அதுவும் கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதையும் கொடுப்பாங்க அவனுக்கு. தென் அவனுக்கு வந்து 2 sets ஆஃப் ட்ரெஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அவன் 3 years தான், 8:30 to 11:30 தான். ஸோ வந்து நம்ம இல்லைனா ஃபுல் டே போனாங்கன்னா ஒரு பெட்ஷீட்டும் கேட்பாங்க நான் அங்கே மதியம் தூங்குறதுக்கு. ஸோ இது மட்டும் பேக் பண்ணி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவனோட எல்லா திங்ஸ்லேயும் வந்து அவனோட நேம் வந்து நம்ம எழுதி கொடுக்கணும். ஸோ தட் அது அவனோடது அப்படின்னு தெரியறதுக்காக எல்லாத்துலேயும் அவனோட நேம்ஸ் வந்து எழுதியிருக்கணும் சொல்லுவாங்க.
ஸோ எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவன் பாலும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க போய் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவான், எல்லாருக்கிட்டையும் அவன் பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஒரு வேளை எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறான் அப்படிங்கிற பயம் ரொம்பவே இருந்தது. ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவனுக்கு 1 மந்த் முன்னாடி இருந்தே ஓகே ஸ்கூல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து எல்லோரும் சொன்னது, யூஸ்வலாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், ஃபீவர்லாம் வரும், ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும்னு. அது மாதிரி அதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் வந்து ஸோ இவன் இப்போ ஹாஃப் டே போகிறனால பிரச்சனை இல்லை, இல்லைனா வந்து அவனாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம பழக்கி விடணும். ஏன்னா அங்கே லன்ச்செல்லாம் அவங்களா தான் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான், அழுகெல்லாம் எதுவும் பண்ணல. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவனை விட்டுட்டு இருக்கிறதுக்கு. வியானுக்கு வந்து டெய்லி ஒரு ரிப்போர்ட்டும் அவன் பண்ண ஒர்க் ஷீட்டும் கொடுத்து விடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவன் எவ்வளோ டைம் ஸ்பாட்டி போனான், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டானா, தென் அவனுக்கு ஏதாவது டைப்பர்ஸ் வைப்ஸ் எல்லாம் தேவையா, அது எல்லாமே அவனோட டீச்சர்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. அதில் டெய்லி மார்னிங் நானும் என் ஹஸ்பண்ட் போய் வியானை ட்ராப் பண்ணிவிடுவோம். அகைன் 11:30க்கு கூப்பிட்றதுக்கு நான் போவேன். நாங்கள் யூஸ்வலாக வாக் பண்ணி வருவோம். இன்றைக்கி வந்து அவனுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும் ஆசை, அதனால் இன்றைக்கி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கான். வியானை 11:30க்கு பிக் பண்ணுறதுனால சன்ஸ்க்ரீன் அப்புறம் ஹேட் எல்லாமே தேவைப்படும். இப்போ இங்கே வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு 11:10க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா அங்கே ஒரு 11:25 கிட்ட ரீச் ஆகிடலாம். ஸோ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு 0.8 மைல் தான், 15 மினிட்ஸ் அது மாதிரி வாக் பண்ணி போயிடலாம். அண்ட் நான் வரும்போது அவனுக்கு இந்த கார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி போலீஸ் கார்ஸ் இதெல்லாம் போச்சுன்னா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்போ வந்து ஒவ்வொரு கார் பிராண்ட் நேம்ஸ் அதெல்லாம் சொல்லிகிட்டே வருவான். அவனோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இங்கே தான் யூஸ்வலாக வந்து அவனோட சைக்கிள் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்கான். மார்னிங் நாங்கள் வரும்போது இங்கே பார்க் பண்ணிவிட்டு போயிடுவோம். தென் அவன் வரும்போது என் கூட வாக் பண்ணி வரும்போது அவன் இந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு வருவான். மார்னிங் ட்ராப் பண்ணும்போதும் தென் பிக் பண்ணும்போதும் இங்கே வந்து இந்த QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம மொபைலில் அவங்க கொடுத்த ஆப்பில் இருந்து அவன் வந்து சைன் இன் சைன் அவுட் அந்த டைமிங் அது எல்லாமே அந்த ஆப்பில் வந்துடும். எவ்ரி ஃப்ரைடே மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலான ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுவாங்க. மற்ற டேஸ் வந்து மோஸ்ட்டாக ஒர்க் ஷீட்டில் நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் கலர் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஃப்ரைடே இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு வருவாங்க. டெய்லி ரொட்டீனில் மார்னிங் ஒரு சர்க்கிள் டைம், அதுக்கப்புறம் ஏதாவது கலர் பண்ணுற ஆக்டிவிட்டி, அப்புறம் ஸ்நாக் கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ளே பண்ண விடுறாங்க. அப்புறம் ஏதாவது இண்டிபெண்ட் ப்ளே, அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ரைம்ஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதோட முடிச்சுடுறாங்க. ஸோ எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் ஸ்கூலுக்கு வரதே வந்து இவன் இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்காக தான் இவன் ஸ்கூலுக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. இனி இந்த வே ஃபுல்லாக நிறைய கார்ஸ் பார்க் பண்ணியிருப்பாங்க. இதில் எல்லா கார்ஸுக்கும் வந்து நேம் கேட்டுகிட்டே போவான். தென் ரோட்டில் போகிற அந்த கார் என்ன இது என்ன ஏதாவது கொஸ்டின் கேட்டுகிட்டே வந்து அப்படியே போயிட்டே இருப்பான். இப்போ வியான் 8:30 to 11:30 டைமிங் போகிறான். நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் டைமிங்னா நம்ம வந்து 1 yearல 2 times வரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைமிங், ஃபுல் டே இல்லை 2:30 வரை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 1 month லீவ் எடுக்க போகிறோன்னா அவங்கக்கிட்ட நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும். 2 months மேலே நம்ம ஏதாவது வெக்கேஷன் போகிறோம், நமக்கு வந்து பே பண்ண வேணாம் ஃபீஸ் அப்படின்னா அதுக்கும் நம்ம முன்னாடி 3 months முன்னாடியே நம்ம வந்து சொல்லிடணும். இல்லைனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார்டிலேருந்து மணி எடுத்துடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவன் போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். இதுதான் இவனோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ஸ்கூல் ரொட்டீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.